أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وَدَاعِيًا إِلَى اللَّهِ بِإِذْنِهِ وَسِرَاجًا مُنِيرًا. பேரன்புமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திற்கு வெகு சீக்கிரமாக வந்து அல்லாஹ்வுடைய இறை அருளை பெற்றுக்கொள்வதற்காகவே வேண்டி வந்திருக்கக்கூடிய நம்மவர்களுக்கும் இனி வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் அனைவர்களுக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வினுடைய அன்பும் அவனது மேலான கருணையும் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷஃபாத்தையும் சிபாரிசையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நற்பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனையோ ஜும்மாக்கள் நம்மளை கடந்து சென்று விட்டன. இந்த ஜும்மா புனிதமான ஒரு ஜும்மா. ஏன் இந்த ஜும்மா புனிதமான ஜும்மா என்று நாம் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வருடத்தினுடைய முதல் தொடக்கமாக இருக்கிறது. ஆனால் வருஷம் 6 மாதம் போயிருச்சே நீங்கள் சொல்லலாம். ஆனால் இஸ்லாமிய ஆண்டின் துவக்கமாக இருக்கக்கூடிய நாளினுடைய முதல் ஜும்மாவாக இருக்கிறது. இப்போ இஸ்லாமியனுடைய மாதத்தினுடைய முதல் துவக்கம் இந்த முஹர்ரம் மாதம். முஹர்ரம் மாதம்தான் புத்தாண்டினுடைய முதல் மாதமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 1447 ஆண்டுகள் நம்மளை கடந்து சென்று இப்பொழுது 1448வது வருடத்தினுடைய துவக்கமாக நாம் இருக்கின்றோம். வருடத்திற்கு 12 மாதங்கள் என்பதாக கணக்கிடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆங்கிலத்திலும் தமிழிலும் நாம் சொல்லுவோம். ஆனால் அரபியிலே மாதங்கள் 12க்கும் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு பெயர் இருக்கிறது. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆஹிர், ரஜப், ஷாபான், ரமலான், ஷவ்வால், துல்காய்தா, துல்ஹஜ் என்று 12 மாதங்கள் இருக்கிறது. சகோதரிகளே, பெரியோர்களே, இந்த மாதத்தினுடைய துவக்கம்தான் இந்த ஹிஜ்ரத்து, இந்த முஹர்ரம் மாதமாக இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இஸ்லாமிய ஆட்சிக்கு உட்பட்டு இருக்கின்ற பொழுது பிற மன்னர்களுக்கு, அரசர்களுக்கு இஸ்லாமிய தலைவர்கள் கடிதம் எழுதுவார்கள். அந்த கடிதம் எழுதி அந்த அரசர்களுக்கு அந்த கடிதம் சென்று விடும். அதை படித்து விட்டு அப்படியே இருந்து விடுவார்கள். ஆனால் அந்த கடிதம் எப்போது வந்தது, எந்த நேரத்தில் வந்தது, எந்த மாதத்தில் வந்தது, எந்த வருடத்தில் வந்தது என்பதெல்லாம் எழுதப்பட்டிருக்காது. இப்படி குழப்பமாக இருக்கும். அதனால் இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. நமக்கென்று ஒரு நாள் வேண்டும், நமக்கொண்டு என்று ஒரு வருடம் வேண்டும், அதற்கு கணக்கிடப்பட வேண்டும். அது எந்த மாசத்தை நாம் துவங்கிக் கொள்ளலாம், எந்த நாளை நாம் துவங்கிக் கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை வருடத்தினுடைய துவக்கமாக ஆக்கிக் கொள்ளலாமா, அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதை வருடத்தினுடைய துவக்கமாக ஆக்கிக் கொள்ளலாமா, அல்லது பத்ர் யுத்தம் ஒன்று நடந்தது ஹிஜ்ரி 2, இதை வருடத்தினுடைய துவக்கமாக ஆக்கிக் கொள்ளலாமா, அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால் மேராஜ் இரவுக்கு சென்றார்கள், அந்த மேராஜ் இரவை வருடத்தினுடைய துவக்கமாக ஆக்கிக் கொள்ளலாமா என்று பல சஹாபா பெருமக்கள் ஆலோசனை சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே அறிவின் சிகரமாக இருக்கக்கூடிய ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய ஆலோசனை பிரகாரம், ஹஜரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய முடிவின் பிரகாரம் இந்த வருடத்தினுடைய துவக்கம் என்பது ஹிஜ்ரத்தை நாம் மையமாக வைத்துக் கொள்ளலாம்.
ஹிஜ்ரத்தை நாம் மையமாக வைத்துக்கொண்டு அதையே வருடத்தினுடைய துவக்கமாக நாம் வைத்துக் கொண்டோம் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய முடிவின் பிரகாரம் ஹிஜ்ரத்து தான் வருடத்தினுடைய துவக்கம். அப்போ இந்த மாசத்துல ஹிஜ்ரத்து துவங்கி கிட்டத்தட்ட 1448 வருடங்கள் ஆகிவிட்டது. சகோதரர்களே, பெரியோர்களே, ஹிஜ்ரத்னா என்ன? ஏன் ஹிஜ்ரத்தை வருடத்தினுடைய துவக்கமாக ஆக்க வேண்டும்? அதனுடைய நோக்கம் என்ன? அதனுடைய மதிப்பு என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, ஹிஜ்ரத்து தான் இஸ்லாமிய வாழ்க்கையே மாற்றி அமைத்தது. இஸ்லாமிய வாழ்வியலையே அழகான முறையில் அமைத்து கொடுத்தது ஹிஜ்ரத்து தான். ஹிஜ்ரத்னா என்ன என்ன அர்த்தம் அப்படின்னா, இடம்பெயர்தல் என்ற அர்த்தம். வீடு விட்டு நாடு செல்றது, ஊரு விட்டு ஊர் செல்றது. அகதிகளாக சொந்த ஊரை விட்டு சொந்த நாட்டை விட்டு வேறு இடத்திற்கு என்ன செய்து இடம்பெயர்ந்து செல்லுதல், இதுதான் ஹிஜ்ரத். அப்ப இந்த வேலையை யாரு செய்தார்கள் அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் ஹிஜ்ரத்தை அவர்கள் முதலாக மேற்கொண்டார். கிட்டத்தட்ட 53 வருஷமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்க வாழ்றாங்க அப்படின்னா மக்காவில் தான் வாழ்றாங்க. கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியில், கடுமையான பிரச்சனைகளுக்கு மத்தியில், மக்கத்து காபீர்களுடைய கடும் தாக்குதலுக்கு உட்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே என்ன செய்றாங்க, வாழ்றாங்க. ஆனால் அந்த கஷ்டங்கள், அந்த சுமைகள், அவர்கள் செய்த கொடுமைகள் எல்லாம் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பொதுவாக யாரோ ஒருத்தர் நமக்கு துரோகம் செஞ்சுட்டா, கண் தெரியாதவர் அல்லது பழக்கம் இல்லாதவர், உறவில் அல்லாதவர் யாராவது நமக்கு துரோகம் செஞ்சுட்டா ஈஸியாக மறந்துடலாம். சொந்தக்காரர்களே, பழகிய நண்பர்களே அல்லது உறவினர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு துரோகம் செய்கின்ற பொழுது அதனை கொஞ்சம் கூட என்ன செய்ய முடியாது, மறக்கவே முடியாது. அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போகணும்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கட்டளை போட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கட்டளை போட்டான், நீங்க என்ன செய்யுங்க, இந்த ஊரை விட்டு உங்க பிறந்த இடத்தை விட்டு நீங்க என்ன செய்யுங்க, வேற இடத்துக்கு நீங்க புலம்பெயர்ந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலேயே கனவில் காட்டப்பட்டு விட்டது. பேரித்த மரங்கள் நிறைந்த இடமாகவும் அந்த காட்சிகள் எல்லாம் முன்னாலேயே காட்டப்பட்டு விட்டது. அது எதுனா அது மதீனா தான். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சஹாபாக்களோடு என்ன செஞ்சாங்க, இடம்பெயர்ந்தாங்க. ஒரு நபர் இடம்பெயர்ந்து போறது பெரிய கஷ்டம். இது ஒரு ஊரையே என்ன செய்யுது, அழைத்து கொண்டு செல்றது சும்மா சாதாரணமான விஷயம் அல்ல. ஹிஜ்ரத்துங்கிறது வருடத்தினுடைய துவக்கத்தினுடைய நாள், முதல் ஜும்மாவுடைய நாளில் ஹிஜ்ரத்தை பற்றி பேசுவது, ஹிஜ்ரத்னா என்ன என்கிறதை நாம் தெரிந்து கொள்வது, எதனால் ஹிஜ்ரத் நடந்தது, இஸ்லாத்துக்கும் ஹிஜ்ரத்துக்கும் மத்தியிலே உள்ள வித்தியாசம் என்ன என்பதையெல்லாம் நாம் ஆய்வு செய்தோம் என்று சொன்னால், உண்மையிலேயே இந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம், இந்த உண்மையான மார்க்கத்தில் தான் நாம் பயணித்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கும், அந்த மகிழ்ச்சி இருக்கும், அந்த ஆனந்தம் இருக்கும். ஹிஜ்ரத்தை பற்றி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கூட தெரியவில்லை என்று சொன்னால், ஹிஜ்ரத்னா என்ன என்பதை நாம் வரலாற்றை அறியவில்லை என்று சொன்னால், நாம் இஸ்லாமியர்களாக வாழ்ந்து எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. சகோதரர்களே, பெரியோர்களே, அன்றன்றைய காலகட்டத்திலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மக்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பதற்காக வேண்டி நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைப்பான். தீர்க்கதரிசிகளை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்து அந்தந்த மக்களுக்கு குர்ஆனை போதிக்கிறது, அல்லாஹ்வுடைய வல்லமைகளை, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அவர்கள் சொல்வது, இதுதான் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சில மக்கள் ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த மக்களை அல்லாஹ் அழித்து விடுவான். சொல்லி கேட்கல அப்படின்னா அல்லாஹ் என்ன செஞ்சுவான், அந்த மக்களை அழித்து விடுவான். அப்படி அழிக்கப்பட்டவர்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தினர்கள், ஆது கூட்டத்தினர்கள், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தினர்கள். சும்மா சாதாரணமான அழிப்பு கிடையாது. திடீர்னு பூமி என்ன செஞ்சிடும், அவங்களை விழுங்கி கொள்ளும். விழுங்கி அப்படியே பூமியில முழுங்கி போயிடுவாங்க. கல்மழை பொழியும். நடந்து போய்கிட்டு இருப்பாங்க, தட தட தடன்னு கல், ஒரு கல் ரெண்டு கல் அல்ல, மழை பொழிவது போன்று மழை பொழிஞ்சுக்கிட்டே இருக்கும், கல்லு மழை. அதே மாதிரி சூறை காற்று வீசும். காற்று அடிச்சா சாதாரணமான காற்று கிடையாது.
சும்மா தூசியை எடுத்துட்டு போறது கிடையாது, ஆளையே தூக்கிக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு காற்று என்ன செய்யும், வீசும். அந்த மாதிரி காற்றினால் அழிக்கப்பட்ட சமுதாயத்தினர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதோ குர்ஆனை கொஞ்சம் புரட்டி பார்த்தோம் அப்படின்னா யார் யார் என்னென்ன தீமைகள் செஞ்சு என்னென்ன பாவங்கள் செஞ்சு அல்லாஹ்வினுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளானார்கள் என்பதை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு அழகான முறையில் சொல்லி காட்டுகிறது. ஃபகுல்லன் அஹதுனா பிதம்பிஹி ஃபமின்ஹும் மன் அர்ஸல்னா அலைஹி ஹாசிபா வமின்ஹும் மன் அஹதத்துஹு ஸைஹா. சிலர்களை பூமி அப்படியே விழுங்கிக்கிறோம், சிலர்களுக்கு காற்றை கொண்டு அழித்தோம், சிலர்களுக்கு கல்மழையில் பொழிய செய்தோம், சிலர்களுக்கு நெருப்பு மழை கூட பொழிந்தது. கல் சூடேற்றப்பட்ட கல் நெருப்பாக பொழியும். இப்படியாக மக்கள் அழிந்து கொண்டே இருந்தார்கள். அது மட்டுமல்லாம சில கூட்டத்தினர்களை எல்லாம் எப்படி அழிச்சான் அப்படின்னா, வெள்ளம் நிறைய போயிடும், தண்ணி மழை பெஞ்சு நிறைய வெள்ளத்தினால் மக்கள் என்ன செய்வார்கள், அழித்து செல்லப்படுவார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தினர் அப்படித்தான். திடீர்னு கப்பல் செஞ்சாங்க, கப்பலில் சில பேர் ஏறிக்கிட்டாங்க. கப்பல் மழை பெஞ்ச உடனே அந்த கப்பல் என்ன செய்யுது, தண்ணி வர வர மேலே வந்துக்கிட்டே இருக்குது. யாரெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொள்ளவில்லையோ, நபியாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அல்லாஹ்வை இலாஹாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ, கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அத்தனை பேர்களும் அந்த வெள்ளத்தினால் அழிக்கப்பட்டு இறந்தார்கள் என்பதாக குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காட்டுகிறது. சகோதரர்களை, பெரியவர்களை, இப்படியாக மக்களுக்கு ஹிதாயத்து கொடுப்பதற்காக வேண்டி வந்த நபிமார்களை, ரசூல்மார்களை அவமரியாதையாக அவர்களை குறைவாக பேசியதன் காரணத்தினால் அந்த மக்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தி கொடுத்தார். சில மக்கள் ஏற்றுக்கொள்ளாததன் காரணத்தினால் நபியவே ஹிஜ்ரத் செய்ய வைத்தான். சில நபிமார்கள் இருக்காங்க, இவங்க என்னதான் சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க, அந்த இடத்தை விட்டு இடம்பெயர்ந்து வேற இடத்துக்கு போயிடுவாங்க. அதுல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க உண்டு. மக்கள்கிட்ட கோவிச்சுக்கிட்டே என்ன செஞ்சுட்டாங்க, எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, மழை பெய்யும், நெருப்பு மழை பெய்யும், கல்மழை பொழியும், இப்படிலாம் பலவிதமான அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து பார்த்தாங்க, மக்கள் கேட்கல. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு கப்பலில் ஏறி வேற இடத்துக்கு பயணம் செஞ்சு போனதாக வரலாற்றில் பார்க்குறோம். அந்த கப்பலில் இருந்து தூக்கி எறியப்பட்டு மீன் வயிற்றில் 40 நாள் உள்ளே அவர்கள் இருந்தார்கள், தஸ்பீஹ் செய்து வெளியே வந்தார்கள் என்பதாக எல்லாம் சரித்திரம் நமக்கு சொல்லி காட்டுகிறது, குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இப்படியாக நபிமார்கள் என்ன செஞ்சாங்க, மக்கள்கிட்ட கோவிச்சுக்கிட்டு அந்த இடத்தை விட்டு என்ன செய்வாங்க, இடம் பெயர்ந்து போவார்கள். அதில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உண்டு. மூசா நபி என்ன செஞ்சாங்க, மக்கள்கிட்ட நிறைய சொல்லி பார்த்தாங்க. ஒரு சமயத்தில் ஒரு மர அடித்து விட்டாங்க. அடித்ததன் காரணத்தினால் அந்த கொலை குற்றம் நம்ம மீது வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அந்த ஊரை விட்டே ஓடி பலகாலமாக வேறு இடத்துல வேலை பார்த்து நுபுவத்து வாங்கி, நபித்துவம் வாங்கி, நல்ல பட்டத்தோடு திரும்ப அந்த ஊருக்கு வந்ததாக நாம் சரித்திரம் பார்க்குறோம். இதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஈராக் நாடு பலஸ்தீனில் இப்படி இடம்பெயர்ந்து கடைசியாக எங்கே வந்தாங்க அப்படின்னா மக்காவுக்கு வந்தாங்க. பல நபிமார்கள் அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இடம்பெயர்ந்து வேறு நாட்டுக்கு சென்று இஸ்லாத்தை என்ன செஞ்சார்கள், எடுத்துரைத்தார்கள், மார்க்கத்தை பற்றி எடுத்துரைத்தார்கள். சகோதரர்களை, பெரியவர்கள், நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்ம உலகத்துக்கு வந்ததே அல்லாஹ்வை ரசூலை பற்றி அறிவதற்கு தெரிவதற்கு தான் வந்திருக்கிறோம். இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை சொர்க்கத்திலே ஆரம்பித்து சொர்க்கத்திலே முடிஞ்சிருக்கும். அல்லாஹ்வை பற்றி தெரிஞ்சுக்கிறணும், அல்லாஹ் யாருங்கிறத விளங்கணும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தியாகத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். அவங்க எப்படி வாழ்ந்து காட்டினாங்களோ அதை மாதிரி நாம் நடிச்சாவது காட்டணும். நம்ம நடித்து காட்டுவதற்காக தான் உலகத்தில் வந்திருக்கிறோம். அவங்கள மாதிரி பார்வை, அவங்கள மாதிரி சிந்தனை, அவங்கள மாதிரி உடை அணிகிறது, அவங்கள மாதிரி உணவு உண்றது, அவங்களோட மனைவிமார்கள்ட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, குழந்தைகள்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, சகோதரர்கள்ட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, உறவினர்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி வாழ்க்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு வாழ்ந்து காட்டினார்கள். அந்த வாழ்க்கையை நாம் நடிப்பில் கொண்டு வரணும் சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். அவங்க எப்படி தியாகம் செஞ்சாங்களோ அந்த மாதிரி தியாகம் செய்வதற்கு நாம் நம்மளை தயார்படுத்திக் கொள்கிறது. எல்லாருமே ஒரு நாள் போக போகிறோம். யாருக்குமே இந்த உலகம் நமக்கு நிம்மதி கிடையாது, நிரந்தரம் கிடையாது. இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 53 வயசுல தான் அந்த வயதான நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, மக்காவை விட்டு வெளியே ஊருக்கு போகிறாங்க. அது மதீனா. அந்த மதீனாவுக்கு போகும்போது பலவிதமான இடைஞ்சல்கள், இன்னல்கள், பல கஷ்டங்கள். ஒரு இடத்த விட்டு போகிறதா இருந்தால் சாதாரணமான விஷயமா?
வீடு மாறுதா இருந்தாலும் அடுத்த தெருவுக்கு மாறுதா இருந்தாலே எவ்வளோ ஜாமான்களை ஏற்ற வேண்டியது இருக்குது, எவ்வளோ பொருட்களை அது ரெடி பண்ணி அங்கே கொண்டு போகணும். அங்கே தண்ணி இருக்குதா, அங்கே அக்கம் பக்கத்தில் எப்படி நல்லா பேசிக்கிடுவாங்களா, நல்லா பழகுவாங்களா, நம்ம கூட அட்டாச் ஆகுவாங்களா, இப்படியெல்லாம் பார்த்து தான் ஒரு இடத்துக்கு நம்ம போக முடியும். குத்துலுபில் ஜார கபல தாரி ஒரு ரஃபீக கபல தரீக் பழமொழி, அரபு பழமொழியில் ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க. ஒரு வீட்டுக்கு நீங்கள் போவதா இருந்தால் அந்த வீட்டில் உள்ளவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு போங்க. ஒரு நண்பர்கிட்ட பழகுதா இருந்தால் அவர் எப்படிப்பட்ட நண்பருங்கிறத பார்த்து பழகுங்கன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, சொந்த ஊரை விட்டு சொந்த நாட்டை விட்டு இடம்பெயர்ந்து போய் கிட்டத்தட்ட 1448 வருஷங்கள் ஆயிடுச்சு. இதோட ஹஸரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த ஹிஜ்ரத்து உருவாக்கப்பட்ட அந்த நிகழ்வை மக்களுக்கு எடுத்துரைக்கணுங்கிறதுக்காக வேண்டி நினைச்சாங்க, வருடத்தினுடைய துவக்கம் அது முஹர்ரம் மாசமாக இருக்கட்டும், அது ஹிஜ்ரத்தாக இருக்கட்டும்னு சொல்லி நினைச்சாங்க. ஹஸரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நினைச்சாங்க ஏற்படுத்தி வைத்த ஒரு காலகட்டம் தான். சகோதரர்களே, பெரியவர்களே, இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 10 வருஷமாக கடைசியாக எங்கே போய் இடம் பெயர்ந்தாங்க அப்படின்னா மதீனாவில் போய் இடம் பெயர்ந்தாங்க. அப்போ ஊர் விட்டு ஊர் போய் தங்குறதுங்கிற சாதாரணமான விஷயம் கிடையாது. அபு சலமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, முதல்ல ஹிஜ்ரத்துக்காண்டி தன்னை தயார்படுத்தி கொண்ட பெண்மணி அபு சலமா. கடைசியாக வந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போய் 8 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு சஹாபி ஹிஜ்ரத்துக்கு போனாங்க அப்படின்னா அது ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. அப்போ இதற்கு மத்தியில் நிறைய கர்ப்பிணி பெண்கள்லாம் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே போயிட்டாங்களோ அங்கே தான் நாங்கள் இருப்போம், மக்காவில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க. இடம்பெயர்ந்து போன பெண்மணிகளுடைய வரலாறு நிறைய இருக்குது. சகோதரர்கள், பெரியவர்கள், அந்த அடிப்படையில் ஒரு பெண்மணியை பற்றி குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். உம்மு குல்சூம் இப்னு அபி முஈத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. இவங்க யார் அப்படின்னா ஒரு எதிரியினுடைய மகள். அபு முஈத் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்திற்கு ரொம்ப ஒரு துரோகம் செய்யக்கூடிய அந்த எதிரியினுடைய மகள் தான் உம்மு குல்சூம். இவங்களும் சொல்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ போயிட்டாங்களோ அப்போவே நானும் என்ன செய்வேன், மதீனாவுக்கு இடம் பெயர்ந்து விடுவேன். சும்மா போகலை, கொஞ்சோண்டு உணவு எடுத்துக்கிட்டு ஒரு உடையை எடுத்துக்கிட்டு யாருடைய பாதுகாப்பும் இல்லாமல் தன்னந்தனியாக போன பெண்மணி தான் ஹஸரத் உம்மு குல்சூம் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி. சகோதரர்களே, பெரியவர்களே, உம்மு அம்மாரா என்று அவர்களுக்கு ஒரு பட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. தன்னந்தனியாக போன பெண்மணி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்ட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் மதீனாவுக்கு வந்த பின்னாடி உங்களுக்கு நான் என்ன செய்வேன், எல்லா வகையிலையும் உதவியாக இருப்பேன்னு சொல்லி ஒரு பையத் செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த பின்னாடி ரசூலுல்லாஹ்வுக்கு உறுதுணையாக இருப்பேன்னு சொல்லி பையத் செஞ்சுட்டு போனாங்க அந்த பெண்மணி. உஹது போர்க்களம் ஹிஜ்ரி 3 நடக்குது. அந்த 3வது போரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதிரிகளால் அம்பு எய்யப்படுகிறார்கள். ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க, இஸ்லாத்தினுடைய தலைவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி என்ன செய்வாங்க, அவங்கவுங்க எந்தெந்த யுக்திகளெல்லாம் மேற்கொள்வார்களோ அந்த யுக்திகளெல்லாம் மேற்கொண்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் மீது அம்பு அதிகமான முறையிலே ஈய போட்டுக்கொண்டே இருக்கிறது. நசீபா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி, யா ரசூலுல்லாஹ், நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன், உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன், நீங்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செஞ்சு வந்திருக்கீங்க, ஊரை விட்டு பிறந்த நாட்டை விட்டு வந்திருக்கீங்க, சொந்த பந்தத்தை விட்டுட்டு வந்திருக்கீங்க, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நான் பையத் செஞ்ச மாதிரி இங்கே நான் என்ன செய்வேன், உங்களுக்கு உதவியாக இருப்பேன்னு சொல்லி வந்த அம்புகளை எல்லாம் தன்னுடைய உடம்பிலே என்ன செஞ்சார்கள், வாங்கி கொண்டார்கள். எங்கெல்லாம் இருந்து அம்பு வருமோ அத்தனை அம்புகளையும் முன்னால் நின்று என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்வை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. அடிச்சு அந்த அம்மாவில் உடம்புல இருந்து அப்படியே ரத்தம் வடியுது. மா எல்தஃபீத் யமீனன் வ ஷிமாலன், வலதுபுறமாக பார்க்குறாங்க, இடதுபுறமாக பார்க்குறாங்க, எங்கே பார்த்தாலும் அம்பு வஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த பெண்மணியுடைய மகன்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் அம்மாவை கொஞ்சம் கவனிங்க, ரத்தம் இந்த மாதிரி ஓடி சிந்திக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் கவனிங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த அடி வாங்குறது, இந்த ரத்தம் சிந்துறது எல்லாம் ஏதோ வேடிக்கைக்காக வேண்டிய விளையாட்டுக்காக வேண்டிய அல்ல, உங்களோடு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இருக்கணும், அதுக்காக வேண்டிய ஒரு துவா செய்யுங்க. உதுல்லாஹ அன் நுராஃபிக ஃபில் ஜன்னா,
சொர்க்கத்தில் உங்களோடு நான் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்று அந்த பெண்மணி துவா செய்ய சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஜஅல்னி மஅல் அன்சாரி ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் அன்சாரிகளோடு நாளை மறுமையிலே நாங்கள் இருக்க வேண்டும் என்று துவா செஞ்சாங்க. அந்த துவாவை கேட்டு அந்த பெண்மணி ஆனந்தம் அடைந்தார்கள். இது மாதிரி தான் சஹாபா தோழிகள் மட்டுமல்ல, சஹாபா பெருமக்களும் இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்தார்கள். தன்னுடைய உடம்பை, தன்னுடைய உயிரை, தன்னுடைய பொருளை, பிறந்த நாட்டை, வீட்டையெல்லாம் விட்டுட்டு என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரு செஞ்சார்கள். அப்படிப்பட்ட ஹிஜ்ரு செஞ்சவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா? நிரந்தரமான சொர்க்க வாழ்க்கை. என்ன தப்பு செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிச்சிடும். எவ்வளோ பாவங்கள் செஞ்சாலும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அவங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவார். அப்படிப்பட்ட ஹிஜ்ரத் செய்தவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். அவர்கள் உயர்தரமான அந்தஸ்தில் உள்ளவர்கள். முஸஅப் பின் உமைர் பெரிய பணக்காரங்க, எவ்வளோ பெரிய பணக்காரர். அவர் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் சுப்ஹானல்லாஹ், நிம்மதியாக நம்மளை வாழ்க்கையில் வாழலை. ஒரு அத்தர் போட்டார் அப்படின்னா தெருவில் ஃபுல்லாக நடந்து வந்தார்னா முக்கு வரைக்கும் வாசடிக்கும். டேம் ரோட்லேருந்து இங்கே வந்தார் அப்படின்னா அங்கே வரைக்கும் வாசடிக்கும். அந்த அளவு உயர்தரமான ரகரகமான அத்தர்களை உபயோகப்படுத்திய முஸஅப் பின் உமைர், ரகரகமான உடைகளை உடுத்தி அழகு பார்த்திய முஸஅப் பின் உமைர் ஹிஜ்ரத்துன்னு சொன்ன உடனேயே எல்லாத்தையும் துறந்து விட்டு அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி தன்னை முழுமையான முறையில் அர்ப்பணித்தார்கள். சும்மா சாதாரணமாக சொல்ல முடியாது. அல்லாவே பார்த்து அவங்களுடைய விஷயத்திலே குர்ஆன் ஷரீஃபில் வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறோம். உஹது போர்க்களத்தில் இறக்கப்பட்டு அவருடைய உயிர் ஜனாசா அவர் குளிப்பாட்டப்பட்டு அடக்கப்படுகின்ற பொழுது அவருடைய மேனியிலே உடுத்துவதற்கு ஜனாசா துணி ரொம்ப குறைவாக இருந்தது. தலையை மூடினா கால் தெரியுது, காலை மூடினா தலை தெரியுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸஅப் இப்னு உமைர் எவ்வளவு ரகரகமான உடைகளை உடுத்தி வந்தார், ஆனால் இன்றைய தினம் அவருடைய காலை மறைப்பதற்கு கூட உடை இல்லையே. ஆனாலும் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி தன்னுடைய நாட்டையும் வீட்டையும் துறந்து வியாபாரத்தையும் உத்தியோகத்தை அனைத்தையும் அவர்கள் விட்டு விட்டு வந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்டார்கள். இப்படிப்பட்ட சஹாபிகள் வஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், அவர்கள் முந்திவிட்டார்கள், நன்மையிலும் முந்திவிட்டார்கள். முஹாஜிர்களும் அன்சாரிகளும் நன்மை செய்வதில் தன்னை முற்படுத்தி கொண்டார்கள். அதுபோல் நாமும் என்ன செய்ய வேண்டும், நன்மை செய்வதில் நாம் கொஞ்சம் முன்னால் வரணும். பொருளாதாரத்தில் செலவு செய்கிறதில், அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி நம்மளை அர்ப்பணிப்பதிலே நாம் முதலானவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் அந்தஸ்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்றால் சடங்கு சம்பிரதாயம் மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதோ வந்தோம், தொழுதோம், தக்பீர் கட்டினோம், 4 ரக்காயத்து முடிஞ்சது போனோம், சுன்னத்து கிடைச்சா கிடைச்சிது, இல்லைனா போச்சு. ஏதோ ஒரு வக்து நமக்கு ஜமாத்தா கிடைச்சிச்சு, இல்லை ஒரு நல்ல வக்து ஜமாத்தா கிடைக்கல. இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை அப்படியே உருண்டோடிக்கிட்டு போவோம். உடம்பு சரியில்லாமல் போவோம், வீட்டில் இருப்போம், ஜனாசா வரும், தூக்கி கொண்டு போட்டு அடைக்கிடுவாங்க. நம்முடைய வாழ்க்கை வரலாற்றிலே பதிவு செய்யப்பட வேண்டும் என்றால் நாம் தடம் பதிக்க வேண்டும். ஏதாவது ஒரு விஷயத்தில் இவர் இருந்தார், அல்ஹம்துலில்லாஹ், அவருடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை, எப்படி வாழ்ந்துட்டு போயிட்டார், அவர் கஷ்டத்திலையும் நல்ல மனிதனாக வாழ்ந்து போயிட்டார்னு சொல்லி வரலாறு நம்மளை பேச வேண்டும். அப்படி பேசப்பட்டவர்கள் தான் முஹாஜிர்களும் அன்சாரிகளும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் புனிதமான இந்த புத்தாண்டினுடைய துவக்கமாக இருக்கக்கூடிய இந்த முதல் ஜும்மாவிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலாவுக்கு பிடித்தமான வாழ்க்கையாக வாழ்வதற்கும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டி தந்த அந்த சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறைகளை நாம் பின்பற்றி நடப்பதற்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய தாய் தந்தர்கள், உற்றார் உறவினர்கள், மஹல்லா வாசிகள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.